குதங்க தேங்காய் பால் ஏது கடி. என்னங்க அதெல்லாம் வைக்கலீங்க. ஊறுகாய் வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். போதும். என்னங்க நானே கொஞ்சம் சாப்பாடு கொடுத்து அனுப்புறேன், அதுலயும் மிச்சம் வச்சிடுறீங்களே. உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? உருவத்துக்கு தகுந்த உணவு தானே கொள்ளும். டைம் ஆச்சு, வரட்டுமா? வாமா, டியூட்டி முடிஞ்சுதா? முடிஞ்சுதுப்பா. என்னங்க பொண்ணுகிட்ட என்னமோ சொல்லணும்னு சொன்னீங்களே, அது எனக்கு தெரியும், நீ பேசாதே. அது என்னப்பா அப்படி அரப்பேச்சா பேசுறீங்க? முழு வார்த்தையா தான் பேசுங்களேன். என்ன விஷயம்? அது கிடக்கட்டுமா. ஏமா, உங்க பஸ் கம்பெனில மேனேஜர் ராமு பத்தி ஊர்ல பல பேர் பல விதமா பேசுறாங்கம்மா. அங்க வேலை செய்யற பெண்ணுகளுக்கெல்லாம் டிபிக்கல் கொடுக்கறானாமே. ஆமாப்பா, இன்னைக்கு கூட என்னை கூப்பிட்டு அந்த மேனேஜர் சம்பந்தம் இல்லாம ஏதோதான் பேசினாரு. நான் போயான்ட்டு வந்துட்டேன். உங்ககிட்டயே டிபிக்கலுக்கு வந்துட்டானா? சரிம்மா, நாளையில இருந்து நீ டியூட்டிக்கு போக வேண்டாமா? ராஜினாமா எழுதி போட்டு விடு. ஆமாம்மா, அப்பா சொல்ற மாதிரி. உன்னை யாரு குறுக்க பேச சொன்னது? போடு புத்தி, போடு. இதை பிடிங்க, இதையும் பிடிங்க. கேக்கல? புத்தி புத்தி புத்தி. எப்பா ஏப்பா அப்படி அம்மா மிரட்டுறீங்க? அங்கதாம்மா இருக்குது டிபிக்கல். அது கிடக்கட்டும். ஆமா, ரயில்வேல நான் மெக்கானிக் உத்தியோகம் பார்த்து வர்ற சம்பளமே போதும்மா நம்ம குடும்பத்துக்கு. நீ வேற உத்தியோகம் பார்க்கணுமா? சரிப்பா, ராஜினாமா செய்துடுறேன். அப்போ நான் வரட்டுமா? வரட்டுமா? அம்மா. என்னம்மா? உங்க அப்பா மிரட்டலை கண்டு பயந்து பயந்து என் உடம்ப பாருமா. கவலைப்படாதம்மா, நான் டாக்டர்கிட்ட சொல்லி உனக்கு நல்ல டானிக்கா வாங்கிடுறேன். அமிர்தலிங்கம், கடைசி தடவையா சொல்றேன், என் பேச்சு கேட்டு நடந்தா உன் பொண்ணுக்கு இந்த கண்டக்டர் உத்தியோகமே வேண்டாம். அது அப்படியே என்னோட இருந்துட்டு போட்டுமே. இந்தாப்பா, மரியாதையா சொல்றேன். இப்ப சொன்னது போல இன்னொரு தடவை சொன்ன. ஆமா, போடி. அமிர்தலிங்கம். ஓ மேனேஜர் சார், இங்க எங்க வந்தீங்க? ஒண்ணும் இல்ல, உன்னை பார்த்து பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். ஓஹோ, இது பஸ் கம்பெனி இல்லைங்க, இங்க வீடு. அது தெரிஞ்சுதான் உன்னை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். அப்படிங்களா? அப்போ ஒரு காரியம் செய்றீங்களா? நேரத்தை வீணாக்காமே நல்ல பிள்ளை மாதிரி கொஞ்சம் வெளியே போயிடுறீங்களா? அமுதா, சும்மா ஏன் சார் மிரட்டுறீங்க? நான் சொல்ல வந்த விஷயத்தை கேளு. வேண்டாம், நான் சொல்ல வந்தது. அமுதா, என் குணம் தெரிஞ்ச என்கிட்ட நீ இப்படியே பேசிட்டு வர, அப்புறம் எனக்கு கோவம் வந்துச்சுன்னா என்ன செஞ்சு? சாரி மிஸ்டர். என்ன போடான்னா ஒரு வார்த்தையில போறானா? பயல் நின்னுகிட்டு புலம்பிக்கிட்டுல இருக்கிறான். வெறும் பயம். இவன் மகா அயோக்கியப்பா. இவனை பத்தி அப்பா 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 ஒன்னும் சொல்ல முடியாது. யார் சார் வீட்டுல? யாருமே இல்லையா? கண்டக்டர். ஓ ஓ, மேனேஜர் போயிட்டாரு, டிரைவர் வந்துட்டாரா? வாங்க வாங்க, இங்க ஏன் வந்தீங்க? இதேப்பா அமுதா, ஆண்கள் கிட்ட பெண்கள் கொஞ்சம் அடக்க ஒடுக்கத்தோட பேசி பழகிக்கணும். அப்படியா? அந்த மேனேஜர் ராம போய் இங்கே வந்தான். அவர் இருக்கட்டா, நீங்க எங்க வந்தீங்க? இங்க பாரு, இந்த பாரு, அந்த பய விஷயத்துல நீ எப்பவுமே ஜாக்கிரதையா நடந்துக்கணும். அவ்வளவுதான் நான் உனக்கு சொல்ல முடியும். அது எனக்கு தெரியும், நீங்க போயிட்டு வாங்க. ஆகிட்டுங்க தம்பி. அம்மா, இந்த தம்பி யாரு? இவரு தானே நேத்து எங்க கம்பெனிக்கு டிரைவரா வந்தாரு, இன்னைக்கு எனக்கு புத்தி சொல்ல வந்துட்டாரு. இந்த மாதிரி புத்திசாலித்தனமா பேசுறவங்க எல்லாம் என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஏமாந்து போவாங்க. என்ன சொன்னீங்க? அட என்னம்மா, எல்லாரும் எடுத்தறிச்சு பேசிக்கிட்டே இருக்கிற. தம்பி நிக்கிறீங்களே, வந்து உட்காருங்க. சரி, இல்ல இல்ல இல்ல, நிக்கிறேன் நிக்கிறேன். இல்ல இல்ல வாங்க வாங்க, காபி பலகாரம் எல்லாம் ரெடியா வச்சிருக்கிறேன், வந்து சாப்பிடுங்க. வாங்க வாங்க. நில்லுங்கய்யா, ஐயா வராரு சாப்பிடுறதுக்கு. அட சும்மாரம்மா, படபடபடபடன்னு பேசிக்கிட்டே இருக்கிறேன். தம்பி கோச்சுக்கிடாதீங்க. உங்க பேர் என்ன? என் பேர் வேலு. நல்ல அழகான பேரு தான். ஐயா அழகான பேர். ஐயா போயிட்டு வரீங்களா? போங்க சாமி போங்க. அமுதா, உனக்கு
இன்னைக்கு சொல்றேன், நீ இந்த மாதிரி தனியாகிறது என்னைக்குமே உனக்கு ஆபத்து தான். ஐயா, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன், நான் வரேன். அமுதா, அந்த தம்பி சொல்றது வாஸ்தவம் தான். என்ன இருந்தாலும் நீ இப்படி படபடன்னு பேசுறதே தப்பு. அதை விட பெண்ணா பிறக்கிறது தப்பு. வயிற்று பிழப்புக்கா ஒரு பெண் வேலை செய்த அவளை பார்த்து கேலி செய்யறாங்களே தவிர அந்த பெண்ணுடைய நிலைமை யாரு நினைச்சு பாக்குறாங்க? என்னமோ அப்பா, உங்களுக்காக தான் நான் இந்த உத்தியோகத்துல இருக்கிறேன். கவலைப்படாதம்மா, கடவுள் இருக்காரு, நமக்கு ஒரு குறைவும் வராது. யாரம்மா வீட்டுல? யாரையாவது? இந்த பஸ்ல ஓடுற அம்மா இருக்காங்களா? அவங்க ஓடல, இப்ப நின்னுட்டாங்க. அட பிட் நோட்டீஸ். நீயா ஏயா வெளியில இருந்து கத்துற? உங்க அவனம் அப்படியெல்லாம் சொல்லாத. அப்படிங்களா? குளிர்ச்சியா பேச மாட்டேங்கிறிய. இப்ப எங்க வந்தீங்க? என்ன சமாச்சாரம்? உங்க அவனம் அச்சி போயா வெளியில. குளிர்ச்சியா பேச விரட்டாத. உங்க அவனம் விரட்டாத. ஒரு சமாச்சாரம் சொல்ல வந்தேன். என்னையா சமாச்சாரம்? உங்க ஃபாதர் இருக்காரு, ஒர்க் ஷாப் போயிருக்கிறார். மதர் கடைக்கு. உங்க அவனம் என்னய்யா? நீ பஸ்ல நிக்கிறதையும் இறங்குறதையும் டிக்கெட் கொடுக்கறதையும் ரைட் சொல்றதையும் பார்த்து என் மனசு உங்ககிட்ட வந்துட்டு. ஏயா நான் இப்போ உனக்கு உடம்பு எப்படி இருக்கு? உன்னை நினைச்சு நினைச்சு உருகுது. உங்க அவன் ஐயா டிரைவர அந்த பேச்செல்லாம் நம்ம கிட்ட வச்சுக்கிறாத. உன்னால என் வேலையை கூட ராஜினாமா செய்துட்டேன். ஐயோ, என் வாழ்க்கை காடல் நீராகிவிட்டதே. அடி பாவி, என் உள்ள கோட்டையை தகர்த்தெறிந்து விட்டாயே. என்னய்யா நடிக்கிறியா? நோ நோ, தட் இஸ் நேச்சுரல். பேசக்கூடாது தெரியுமா? சார், நீங்க இப்படி செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இதுக்காக நான் கொஞ்சம் கூட கவலைப்படல. வரேன் சார். குட் பை. அமுதா, கோச்சிக்கிட்டியா? நீ என் பேச்சு கேட்டு நடந்தா உனக்கு இந்த கண்டக்டர் உத்தியோகமே வேண்டாம். அப்படிங்களா? உன்னை நான் சிமாட்டியா வாழ வைக்கிறேன். நிஜமா? ஓ, என்ன சொல்ற? என்ன சொல்லிட்டுங்களா? சொல்லு. ஐயோ, எனக்கு வெக்கமா இருக்கு. யார் இருக்கா வெக்கப்படுறதுக்கு? சும்மா சொல்லு. அப்போ சொல்லிடுவேன். சொல்லு. என்ன சொல்ற? ஜாக்கிரதை, கண்ணே தோடுவேன். இந்த ஊரை விட்டு நீ எங்கே போக முடியும்? இரு பாத்துறேன். அமுதா, என்ன டைம் ஆச்சு, புறப்பட வேண்டாம்? வணக்கம், நீங்க போயிட்டு வாங்க. என்ன சமாச்சாரம்? என்ன வேலையில இருந்து நீக்கிட்டாங்க. ஏன்? அது உங்க மேனேஜரை கேளுங்க. வரேன் சார். அமுதா, சார் சார் வாங்க, இப்படி உட்காருங்க. பரவாயில்ல, சும்மா இப்படி உட்காருங்க. பரவாயில்ல, இப்படியே நிக்கிறேன். ஐயா இருக்காங்களா? அப்பா கிளப்புக்கு போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. பாருங்க, மேனேஜர் ராமுடைய அட்டகாசம் பொறுக்க முடியல. கண்டக்டர் பொண்கள் கிட்ட காலித்தனமா நடக்கிறது. அவங்க மானத்தோட வாழணுங்கிறதுக்காக எதிர்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டா உடனே வேலையை விட்டே நீக்கிடுறது. இன்னைக்கு கூட பாருங்க, அமுதாங்கிற பொண்ணை காரணம் இல்லாம வேலையை விட்டு நீக்கி வீட்டுக்கே அனுப்பிச்சிட்டாரு. நம்ம முதலாளிக்கு தானுங்களே வெளியில கெட்ட பேர் வரும். ஏற்கனவே அப்பா கிட்ட ராமு நடத்தி பத்தி ஜாடையா சொல்லியிருக்கேன். இன்னைக்கு மேனேஜர் பதவியில இருந்து நீக்கிட சொல்லி கண்டிச்சு சொல்லிடுறேன். ரொம்ப சரிங்க, நான் வரேன். இருங்க, காபி சாப்பிட்டு போகலாம். வேண்டாங்க, பரவாயில்ல. ஏன் அவசரப்படுறீங்க? பஸ் ட்ரிப் முடிஞ்சது இல்ல? முடிஞ்சது. எனக்கு ஒரு அவசரமான வேலை இருக்கு. அவசரமா சொல்லக்கூடிய விஷயம் அல்ல. சாவகாசம் ஒரு நாள் வர்றேன். சொல்லுங்களேன். பொறுங்க, உங்க அப்பா மாமனார் ஆயிட்டாரா? எப்படிங்க? அப்பாவுக்கு மருமக வந்துட்டாளா? பொருளான கேள்விகளை கேட்டீங்க. இன்னும் கல்யாணம் ஆகல, ஆனா அது சம்பந்தமா தான் சிந்தனை செய்துகிட்டு இருக்கேன். அப்படியா? ஆமா, முதல்ல நீங்க அப்பா வந்த உடனே ராமுவனுடைய மேனேஜ்மெண்ட்டை பத்தி கொஞ்சம் எடுத்து நாளைக்கு பாருங்களேன், நீங்களே அதிர்ச்சி. நல்லது, நான் வரேன். என்ன இந்த